ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த குரோஷே சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். பேசிக் எப்படி பண்ணுறது, ஸ்டிச்சிலேருந்து சிங்கிள் குரோஷே, செயின் ஸ்டிச்சு அதெல்லாம் பார்த்தோம் நேற்று. அடுத்த வீடியோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டபுள் குரோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டபுள் குரோஷே பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, எப்பயும் போல் எசென்ஷியல் தான். ஒரு யான் த்ரெட் வேணும், அதுக்கப்புறம் ஒரு நீடில். இன்றைக்கி நான் என்ன நீடில் இருக்குன்னா 3.5. இந்த அக்ரிலிக் யானுக்கு 3 3.5 4 4.5 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே என்ன பண்ணும், சைஸ் தான் மட்டும் வேரி ஆகுமே தவிர மற்ற எல்லாமே ஒன்று தான். அது இல்லாமல் சொல்கிற இம்பார்ட்டண்டான நோட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நோட் பேட் எப்பயும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், த்ரெட் யான் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு போன வீடியோவில் பார்த்த மாதிரி எப்படி லூப் ஃபார்ம் பண்ணுறதுனா, இப்படி ஒரு விரல் எடுத்து இதை ஒரு சுற்றி இந்த யான் ஹோல்குள்ளேருந்து இங்கே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இந்த லூப் ஃபார்ம் ஆகிட்டா அதுக்கப்புறம் இந்த லூப்புக்குள்ளே யானை ஊசியை விட்டு டைட் பண்ணோம்னா ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது பேர் தான் ரன்னிங் யான். போட்டி சொல்லியிருப்பேன். இந்த ரன்னிங் யான்லேருந்து ஒரு செயின் எடுக்கணும். அதாவது இப்படி ஒரு சுற்றி இதுலேருந்து உள்ளே எடுத்தது தான் ஒரு செயின். இது ஃபார்ம் ஆகிட்டா இதே மாதிரி செயின் நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை செயின் போடணும். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? அப்போ ஒரு பேசிக்காக 10 செயின் போட்டிருக்கோம். இந்த 10 செயினுக்கு அப்புறம் நம்ம எப்படி போடுறது அப்படின்னா, நேற்று இதே செயினில் சிங்கிள் குரோஷே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். அடுத்தது இந்த யானை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டு ஒரு போட்டோம்ல எக்ஸ்ட்ரா செயின், அந்த செயினை விட்டுட்டு அடுத்த செயின்லேருந்து தான் நம்ம ஒர்க் பண்ண எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி போட்டுட்டு அடுத்து ஒன்று விட்டுட்டு இங்கேனா இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு ஒரு யானை உள்ளே எடுத்துட்டு, இப்போ நம்ம ஊசியில் 2 யான் இருக்கும், 2 இதை விட்டு இப்போ ரன்னிங் யான்லேருந்து ஒரு சுற்றி ரன்னிங் யானை பிடிச்சி இந்த 2 லூப்புக்கு நடுவுலேருந்து எடுத்தால் இதுதான் நம்ம நேற்று போட்ட சிங்கிள் குரோஷே. ஓகேவா? நேற்று போட்ட சிங்கிள் குரோஷே. திரும்ப அதே மாதிரி அடுத்ததுக்குள்ளேயும் அடுத்த செயின் ஒரு செயின் போட்டோமா, அடுத்த செயினில் விட்டு ரன்னிங் யானை உள்ளேருந்து எடுத்து ஊசியில் இருக்க 2 லூப்புக்குள்ளேயும் இந்த ரன்னிங் யானை உள்ளே விட்டு இப்படி எடுத்தோம்னா இதுக்கு பேர் தான் நம்ம என்ன படித்தோம், சிங்கிள் குரோஷே அப்படின்னு படித்தோம். ஓகேவா? இது சிங்கிள் குரோஷே. இந்த சிங்கிள் குரோஷேவை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு போன வீடியோவில் பார்த்தோம். அடுத்தது நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா டபுள் குரோஷே பண்ண போகிறோம். டபுள் குரோஷே என்ன பண்ணால் ஒன்றுமே இல்லை, இந்த யானை எடுத்துக்கணும். யானை எடுத்துக்கிட்டு இதோட 2 இப்போ யானை எடுத்துக்கிட்டு நம்ம மேலே சுற்றாமல் டேரெக்டாக லூப்பில் உள்ளே விட்டு செயின்லேருந்து உள்ளே விட்டு ஸ்டிச் போட்டோம். இப்போ டபுள் குரோஷேனா உள்ளே விடுறதுக்கு முன்னாடியே ரன்னிங் யான்லேருந்து ஒரு சுற்றி சிங்கிள் குரோஷே மாதிரியே செயினுக்குள்ளே உள்ளே விட்டு செயின் இருக்குல்ல, அந்த செயினுக்குள்ளே விட்டு திரும்ப ஒரு சிங்கிள் குரோஷே மாதிரியே ஒரு இதை எடுத்து ஒரு ரன்னிங் யானை எடுத்து இப்போ நமக்கு 3 இருக்கும். 3 இதுலேருந்து முதல்ல என்ன பண்ணோம், சிங்கிள் பேர் 2 தான் விடுவோம். மாதிரி சிங்கிள் குரோஷே மாதிரியே 2 இதுக்குள்ளே 2 லூப்பில் மட்டும் விட்டு எடுத்துட்டா திரும்ப 2 இருக்கும். திரும்ப அதே மாதிரி ஒரு சுற்றி இந்த மிச்சம் இருக்க 2 யான்லையும் விட்டு எடுக்கணும். இதுக்கு பேர் தான் டபுள் குரோஷே. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? திரும்ப இந்த அடுத்த செயினில் போட்டு காட்டுறேன். ஒரு சுற்றிக்கணும், ரன்னிங் யானை ஒரு சுற்றிட்டு செயின்குள்ளே விட்டுட்டு திரும்ப ரன்னிங் யான் ஒரு சுற்றி சிங்கிள் குரோஷே மாதிரியே, ஆனால் 3 ஸ்டாண்ட் இருக்கும். ஒரு யான் சுற்றி 2க்குள்ளே மட்டும் உள்ளே விட்டு எடுத்துட்டு அடுத்து 2 யான் இருக்கும். திரும்ப ஒரு சுற்றி திரும்ப இது உள்ளே எடுத்தோம்னா டபுள் குரோஷே ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? திரும்ப போடுவோமா? முதல்ல ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் செயினுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப ஒரு சுற்றி உள்ளேருந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போ 3 ஸ்டாண்ட் இருக்குது. 3 ஸ்டாண்ட்லேருந்து ஒரு சுற்றி ரன்னிங் யான் கொஞ்சம் எடுத்து 2 அதுக்கப்புறம் 2 சுற்றி எடுத்துட்டோம்னா டபுள் குரோஷே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் என்னது, டபுள் குரோஷே. அதுக்கப்புறம் ஆஃப் டபுள் குரோஷே பார்க்கலாம். ஹாஃப் டபுள் குரோஷேனா இதே தான், ஒரு சுற்றி செயினுக்குள்ளே அடுத்த செயினுக்குள்ளே விட்டுட்டு
திரும்ப உள்ளேந்து எடுத்து இப்போ நம்ம 3 யான் இருக்கும். 3 யான் இருக்கப்ப நம்ம டபுள் க்ரோஷே என்ன பண்ணுவோம், 2 2ஆக பிரிப்போம். ஆனால் ஹாஃப் டபுள் க்ரோஷேனா ஒரு சுற்றி 2ஆலாம் பிரிக்க தேவையில்லை, அந்த 3ஓடையே உள்ளே விட்டு எடுத்துணும். இதுக்கு பேர் தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. திரும்ப போடுவோமா, ஒரு யானை உள்ள அடுத்த செயினில் அடுத்த செயின் வச்சுருக்கோம். வந்து அடுத்த செயின் முதல்ல யான் ஓவர் பண்ணிக்கிட்டு அடுத்த செயின்குள்ளே ஊசியை விட்டுட்டு ஊசியை வந்து அடுத்த செயின்குள்ளே உள்ளே விடணும். விட்டுட்டு மேலே இருக்க ரன்னிங் யான்லேருந்து கொஞ்சம் எடுத்து இப்படி பண்ணுறது சிங்கிள் க்ரோஷே. ஓகே, அதே இதை யானை உள்ளே விட்டுட்டு அடுத்த இதுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப யான் ஓவர் பண்ணி லூப்பில் நம்ம செயினில் மொத்தம் 3 இது இருக்கணும். ஊசியில் வந்து 3 லூப் இருக்கணும். 3 இது இருக்கும், த்ரெட் இருக்கும். அதில் ஃபுல்லாக உள்ளே ஊட்டி எடுத்துட்டோம்னா அது ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன, ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ திரும்ப யான் ஓவர் பண்ணிவிட்டு செயினுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப எடுத்து இப்போ 3 இருக்கும். 3ஐயே 2 2ஆக பிரித்தோம்னா அது டபுளாக பிரிக்கிறதுனால டபுள் க்ரோஷேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு யான் ஓவர் பண்ணி செயின்குள்ளே விட்டு ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஃபுல்லாக விட்டுட்டோம். அப்போ வந்து நம்ம 2ஆக பிரிக்கலை அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகேவா? இந்த மாதிரி தான் போடணும் ஸ்டிச்சு. ஓகேவா? நம்ம போட்டு என்ன பண்ணோம், 2 செயின் முதல்ல செயின் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அப்புறம் வரிசையாக இதோட வேரியேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஹைட்டு வேரியேஷன் தான். அது ஒரு செயின் போட்டோம் பேஸு, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம். சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா வரிசையாக டபுள் க்ரோஷே போட்டுக்கிட்டே இருந்தோம். இது ஃபுல்லாக டபுள் க்ரோஷே. இந்த உயரமாக இருக்கிறதுக்கு இதுக்கு பேர்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே. திரும்ப அப்படியே தான் இதெல்லாம் டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே. இந்த உயரம் மட்டும்தான் மாறும். ஓகேவா? நாளைக்கு வந்து ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன சொன்னோம், கழட்டணும்னா இந்த ரன்னிங் யானை பிடிச்சி இழுத்தா எல்லாமே கழண்டு வந்துடும். ஓகே, அதனால் ரன்னிங் யானை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கிறிஸ்மஸ் சீரீஸில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பெல் தான். கிறிஸ்மஸ் பெல் ஹேங்கிங்கோட ட்ரீயில் மாட்டுறதுக்கு செய்கிறது தான். இது பார்த்திங்கன்னா சத்தமும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து நம்ம சத்தமும் கேட்கும். பெல் நம்ம இந்த பெல்லு வேணான்னா வேறு பெல் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஹேங்கிங் கிறிஸ்மஸ் ட்ரீக்கான சீரீஸில் அடுத்து நம்ம இதான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் அப்லோட் ஆகும். பை.